வணக்கம் நேயர்களே, என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு என் புதிய சுவை சேனலில் அருமையான சுவையில் இருக்கக்கூடிய வாழைக்காய் பிரட்டல் எப்படி செய்கிறதுன்னு செய்து காட்ட போகிறேங்க. நீங்கள் கண்டிப்பாக வாழைக்காயை இந்த முறையில் செய்து பார்த்துருக்கவே மாட்டீங்க. இது ரொம்ப புதுமையாக இருக்கும். சரி வாங்க, அசத்தலான வாழைக்காய் பிரட்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வாழைக்காய் பிரட்டலுக்கு 2 வாழைக்காயை தோல் சீவிட்டு இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேங்க. இப்போ வெட்டி வச்சுருக்க வாழைக்காயை சட்டியில் சேர்த்துப்போம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு வாழைக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிப்போம். இப்போ நம்ம வாழைக்காயை ஒரு 80% தாங்க வேக வச்சு எடுக்கணும். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் தேவைப்படும். தட்டு எதுவும் போட்டு மூடி வைக்காமல் அப்படியே வேக விடுங்க. வாழைக்காய் ஒரு 80% வெந்துடுச்சு. இப்போ இதை தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். இது ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பிரட்டலுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிப்போம். சட்டி சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துப்போம். கடலைப்பயிர் ஓரளவுக்கு வறுபட்ட உடனே ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மிளகாய் கடலைப்பயிர் ரெண்டும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ கடைசியாக என்ன பண்ணலான்னா ஒரு 10 மிளகு, ஒரு 1/4 ஸ்பூனு சீரகம், ஜீரகத்தையும் மிளகையும் சேர்த்து ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை ஆற வச்சுட்டு மிக்சி பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. கடலைப்பயிரெலாம் சரியாகவே அரைப்படலை பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நான் 1/4 மூடி தேங்காவை திருவி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்து ஒரே ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா தேங்காய் ரொம்ப அரைப்படக்கூடாது. அப்படி அரைப்பட்டுச்சுன்னா தேங்காயில் இருக்க தண்ணியால் பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வாழைக்காய் பிரட்டல் செய்ய ஆரம்பிக்கலாம். சட்டி சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பயிரை போட்டுப்போம். கடுகு உளுத்தம்பயிர் நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூனு வெள்ளை உளுந்தை சேர்த்துக்குங்க. வெள்ளை உளுந்து நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்த உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்க வேணாங்க. இந்த மாதிரி வறுவல், இந்த பிரட்டல் இந்த மாதிரிலாம் செய்யும் போது கொஞ்சம் எண்ணெய் கூடுதல் இருந்தால் தான் நல்லா உதிரியாக வரும், நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு எண்ணெய் அப்படி அதிகம் சேர்க்க விருப்பம்னா நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வந்ததும் ஒரு 1/2 ஸ்பூனு பெருஞ்சீரகம், ஒரு 10 பல் பூண்டை இடித்து வச்சுருக்கேன். தோல் எடுத்துகிட்டு தான் இடித்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துப்போம். நல்லா பூண்டில் இருக்க பசுவாடை போகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பூண்டில் இருக்க பசுவாடை போனதும் கொஞ்சமாக கருவேப்பிலை தழையும் சேர்த்துப்போம். இது கூடயே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூளை சேர்த்து ஒரு முறை வதக்கி விட்டுருக்கோங்க. நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா வாழைக்காய், இதை இப்போ நல்லா பொடிச்சு இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடிச்சிட்டேன். இப்போ இதை இதில் சேர்த்துப்போம். முதலே வாழைக்காய் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா ஒரு முறை கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விடுவோம். ஒவ்வொரு முறையும் கிளறி விடும்போது கொஞ்சம் பக்குவமாக பொறுமையாக கிளறி விடுங்க. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியை சேர்த்துப்போம். பொடியை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை மெதுவாக கிளறி விடுங்க. இப்போ இதில் கொத்தமல்லி தழையை தூவி விட்டுப்போம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விடுவோம். மூடி எதுவும் போட்டு மூடி வைக்க வேணாம். இப்போ நாம் ஃபைனலாக ஒரு 1/4 மூடி எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுப்போம்.
இந்த டிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பு சுவை சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால தான் நான் எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டேன். எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் ஒரு முறை லைட்டாக கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ நம்மளுடைய டேஸ்ட்டான வாழைக்காய் பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், கீரை எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப வந்து ரசம் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் வந்து செம்ம சூப்பராக இருக்குங்க வச்சு சாப்பிட்டோம்னா. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கிறத நீங்கள் உணருவீங்க. இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோட நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.